ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம். இதில் இன்று இடம்பெறுவது 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் திருவாசகம். விளக்கம் தருபவர் முனைவர் ராம சண்முகம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்க. போகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகல் இறைவன் நடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வெந்த நடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகல் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தல் உங்கழல்கள் வெல்க. கரங்குவிவார் உண்மகிழும் பொன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி எந்தையடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நில்த நிமலல் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னல் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. ஆராத இல்பம் அருளும் மலை போற்றி, ஆராத இல்பம் அருளும் மலை போற்றி. சிவன்னவல் சிவன்னவல் சிந்தையுள் நில்த அதனால், சிவன்னவன் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. முந்தை வினை முழுது ஓய உரைப்பல் யானவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. முந்தை வினை முழுது போய உரைப்பல் யான், முந்தை வினை முழுது போய உரைப்பல் யானவன் அருளாலே. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. கண்விழித்த நவசக்திகளும் கூடி சிவலோகநாதன் பெருமைகளை பலவாறு போற்றுகின்றனர். காதுகளில் குலைகள் ஆடவும், பொன் ஆபரணங்கள் அசையவும், மாலை சூடிய கூந்தல் அசைந்தாடவும், நாம் குளிர்ந்த புனலிலே நீராடுவோம். அப்போது நம்மை உடையானின் பொற்பாதங்களை துதித்தவாறே நீராடுவோம். சிற்றம்பலத்தினை போற்றி பாடுவோம். வேத பொருளாக விளங்கும் சிவனை பாடி அவன் நமக்கு உரிமையுடையவனாகும் வண்ணம் பாடுவோம்.
பரஞ்சோதியாகிய அவனின் திறத்தை பாடுவோம். அவன் சூடிய கொன்றை மலர் மாலையை பாடுவோம். அனைத்திற்கும் ஆதியாக விளங்கும் அவனுடைய ஆற்றலை பாடுவோம். உலகில் அனைத்தும் ஒடுங்கிய காலத்தும் அவன் ஒருவனே ஆகி நின்று விளங்கும் அந்த இறுதி வண்ணத்தையும் பாடுவோம். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த உமையம்மையின் திருவடி திறம்போன்ற இவை எல்லாமும் பாடி நாம் மார்கழி நீராடுவோம் என்று சித்தம் அழகிய தேவிமார் அனைவரும் பலபடப் பாடி இறைவனை போற்றி துதிக்கின்றனர். இதற்கு அடுத்த பதிகமாக அமைவது திரு அம்மானை. சிறுமியர் விளையாட்டுகளுள் அம்மானை ஆடுதலும் ஒன்று. இது வீட்டில் உள்ள சிறு பெண்கள் பொழுதுபோக்காக ஆடி கழிப்பது. சந்தத்துடன் கூடிய பாட்டுக்களால் இவ்வாடல் நிகழ்தலை கண்ட மணிவாசகர் இறைவனை கண்ட ஆனந்த மேலீட்டினை சொல்லுவதற்கும் இந்த துறையை மேற்கொள்ளுகின்றார். இது திருவண்ணாமலையில் அருளி செய்ய பெற்றது. 20 திருப்பாடல்களை உடையது. திருவருளில் திளைக்கும் தன் உணர்வு நிலையை மணிவாசக பெருமான் இப்பகுதியில் உள்ளம் கொள்ளும் வகையில் தெரிவிக்கின்றார். உள்ளமாகிய கண்ணுக்கு இறைவனின் அருவ உருவ அருவுருவ திருமேனிகளை புலப்படுத்தி ஆனந்தத்தில் ஆழ்த்துகிறார். இதனாலேயே இப்பகுதியை ஆனந்த களிப்பு என ஆண்டோர் அழைத்தனர். சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் தோள் கொண்ட நீற்றனாய் வந்து மெய்ப்பொருள் நூல்களை கல்லா மனத்து கடைப்பட்ட என்னையும் பித்தேறுமாறு செய்தான். கல்லை பிசைந்து கனியாக்கியது போல் என் கல்மனத்தையும் கனிவித்து தன் கருணை வெள்ளத்தினுள்ளே ஆழ்வித்தான். என் தீவினைகளை போக்கினான். தில்லை சிற்றம்பலத்திலே உள்ள இடப வாகனனை போற்றுவோம் என்று ஒரு சிறு பெண் பாடி அம்மானை ஆடுகிறாள். இதோ அப்பாடல். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனே, கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, பல்லாளன் செல்நல் பெருந்துரையான் பிச்சேற்றி, கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை, பல்லாளன் செல்நல் பெருந்துரையான் பிச்சேற்றி, வல்லாளன் செல்நல் பெருந்துரையான் பிச்சேற்றி, வல்லாளன் செல்நல் பெருந்துரையான் பிச்சேற்றி, கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை, கல்லை பிசைந்து கனியாக்கி தல்கருணை, வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை, வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை, வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை, தில்லை நகர்ப்புக்கு சித்தம்பலம் மன்னு, தில்லை நகர்ப்புக்கு சித்தம்பலம் மன்னு, ஒல்லை விடையானை பாடுதுங்கணம்மானாய், தில்லை நகர்ப்புக்கு சித்தம்பலம் மன்னு, ஒல்லை விடையானை பாடுதுங்கணம்மானாய், வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை, தில்லை நகர்ப்புக்கு சித்தம்பலம் மன்னு, ஒல்லை விடையானை பாடுதுங்கணம்மானாய், தில்லை நகர்ப்புக்கு சித்தம்பலம் மன்னு, ஒல்லை விடையானை பாடுதுங்கணம்மானாய், பாடுதுங்கணம்மானாய். திருப்பெருந்துரையானின் அருளை அடைவதற்கு ஏற்ற பரிபக்குவ நிலை இல்லாத எமக்கு அவனே எளிதாக வந்து வேத பொருள்களை காட்டினான். தான் சிவமாதலையும் காட்டினான். தன் திருவடி தாமரைகளை காட்டினான். தன் கருணையாகிய தேனையும் எமக்கு ஊட்டினான். அவன் எத்தகைய மாயத்தை செய்துவிட்டான் கேட்டாயா தோழி? அன்பரை ஆளும் அப்பெருமான் அன்பற்ற என்னையும் ஆட்கொண்ட செயலை எண்ணி நாட்டார் நகைக்கிறார்கள். நாம் மேலையில் வீடு வேறு அடைய கருணை செய்தவனை போற்றி பாடுவோம் வா தோழி என்று அம்மானை ஆடி மற்றொரு சிறு பெண் ஆனந்த களிப்பு மேலிடப் பாடுகிறாள். இதோ அப்பாடல். கெட்டாயோ தோழி கிரி செய்த பாரொருவல் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னல்
பெருந்துரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாட்டாமரை காட்டி தாழ் தாமரை காட்டி தன்கருணை தேன்காட்டி கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆட்டான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மானாய் தாழ் தாமரை காட்டி தாழ் தாமரை காட்டி தன்கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆட்டான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மானாய். இச்செய்யுளில் இறைவன் மாணிக்கவாசகரை ஞானோபதேசம் செய்து ஆட்கொண்டமை புலனாகிறது. மேலும் பன்னிசையோடு கூடிய பாடல்களை பாடுகின்ற ஒழுக்கத்தை நமக்கு உண்டாக்கி அருளிய பெண் சுமந்த பாகத்தனவன், பெருந்தகையாளன், பெருந்துரையான், வெண் சுமந்த புகழையுடையவன், வியன்மண்டலத்து ஈசன், மதுரை மாநகரிலே அடியவள் ஒருத்திக்காக மண் சுமந்து கூலி பெற்று அப்பாண்டிய மன்னனால் முத்துண்டு மேனியெங்கும் புண்ணாகி பொன் மேனியனாய் பொலிய நின்றான். அழப்பெரும் அக்கருணையாளனை நாம் பாடுவோம் வா என்று இன்னொரு சிறுமி நிக்குருகி பாடி அம்மானை ஆடுகிறாள். அப்பாடல் இதோ. பள் சுமந்த பாடகர் பரிசு படைத்தருளும் சுமந்த பாகத்தல் பெம்மான் பெருந்துரையான் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியல் மண்டலத்து ஈசல் கள் சுமந்த நெற்றிக் கடவுள் கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு உன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். மதுரை கடவுள் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு உள் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் உன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்காள் அம்மானாய். மதுரை கடவுள் புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். திருவம்மானை பதிகத்தின் 17வது செய்யுள் திருவாசகம் முழுவதையுமே சுருங்கச் சொல்லியது போல் இன்பமளிக்கிறது. சூடுவேன் பூங்கொன்றை சூடிச் சிவன் திரள் தோள் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன், செவ்வாய்க்கு உருகுவேன், உள் உருகித் தேடுவேன்,
தேடி சிவன்களிலே சிந்திப்பேன், வாடுவேன், பேர்த்தும் மலர்வேன், அனல் ஏந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும்கான் அம்மானாய். இப்பாடலில் இறைவனை அடைந்தபோது மகிழ்வேன், அவன் கூடி பிரிந்த பின்போ கலங்குவேன் என்று மணிவாசகர் தன்னை தலைவியாகவும் சிவனை தலைவனாகவும் கொண்டு உரைக்கின்றார். மணிவாசக பெருந்தகை தில்லையில் அருளிய திருப்பொற்சுண்ணம் என்ற பதிகம் 20 செய்யுட்களை உடையது. உரல்பாட்டு, உலக்கைப்பாட்டு முதலியவை போன்றது இது. சுண்ணம் இடிப்போர் சோர்வு தோன்றாது இசையுடன் பாடுவதற்கு ஏற்றது. இங்கு சிவபெருமானுக்கு திருமுழுக்கு ஆட்ட பெண்கள் பலர் கூடி பொற்சுண்ணம் இடிக்கும் போது பாடுவதாக இப்பகுதி அமைந்துள்ளது. பெண்கள் சுண்ணம் இடிப்பதற்கான இடத்தை அணி செய்து தெய்வங்களை பல்லாண்டு இசைக்கவும் கவரி வீசவும் நியமித்து அயன், அரி, இந்திரன் முதலியோருக்கு இத்திருப்பணியில் முதலிடம் தராது தாங்களே முந்தி பணியாற்றுவது முதலியன எல்லாம் பெரிதும் பரபரப்பு உடையனவாக ஏற்ற சொற்களுடனும் ஓசை நயத்துடனும் செல்கின்றன. தெய்வ உணர்வினை விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் பரப்புவனாக பல பாடல்கள் விளங்குகின்றன. பொற்சுண்ணம் இடிக்கும் பெண்ணொருத்தி பாடுகிறாள். உலகமெல்லாம் உரலாக அமைந்தாலும் போதாது என்னும்படியாக உலக்கை ஓச்சுவதில் கலந்து கொள்ள பல்லாயிரம் அடியார்கள் வந்து நின்றார்கள். எல்லா நலன்களும் சிறக்க அவனும் வந்தருளி நம்மையெல்லாம் ஆண்டு கொண்டு அவனுடைய மலர்பாதங்களை நம் தலைமேல் சூடுவதற்கும் தந்தருளினான். மலையரசன் மருமகனான அவனை பாடி பாடி உள்ளம் மகிழ்ந்து நாம் பொற்சுண்ணம் இடிப்போமாக என்று சித்தம் கழித்து பாடுகிறாள். இதோ அப்பாடல். உலக்கை பல ஓற்றுவார் பெரியரே உலகமேலாம் உரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர்பாதங்கள் சூட சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி நான் மலர்பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்து நாமே மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்து நாமே. மற்றொரு பெண் பொற்சுண்ணம் இடிக்கும் போது பாடும் பாடல் இசை நம்மை ஞானச் சூழலில் சுழல வைக்கிறது. நம் மனம் சிவனோடு கலந்து கூத்தாடவும், நம் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வீழ்ந்து ஆடவும், நம் பித்தானது எம்பெருமானோடு இணைந்து ஆடவும், பிறவியானது பிறரோடும் சேர்ந்து ஆடவும், அத்தனின் கருணையோடு கலந்து அடியார்கள் கூத்தாடவும், இறைவனை திருமுழுக்காட்டுவதற்கு நாம் பொற்சுண்ணம் இடிப்போம் என்று பாடுகிறாள். சித்தம் சிவனோடும் ஆடு ஆட, செங்கயல் கண்பனி ஆட ஆட, பித்து எம்பிரானோடும் ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட, ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. பொற்சுண்ணம் இடித்து பெண்டிர் பாடும் இப்பகுதி சித்தம் புகுந்து தித்திக்கவல்ல ஞான கரும்பின் அரிய நலத்தை நாளும் உடல் உழைத்து உயிர் வாழ வேண்டிய எளிய மக்களிடத்தும் சென்று சேர்த்துவிடும் பகுதியாகும். ஞானக் கரும்பின் தெளியை, பாகை, நாடற்கரிய நலத்தை, நந்தா தேனை, பழச்சுவை ஆயினானை, சித்தம் புகுந்து தித்திக்கவல்ல கோனை, பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும்பேற வாழ்த்தி, பானல் தடங்கண் மடந்த நெல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்து நாமே. மணிவாசக பெருமான்
தில்லையிலே அருளிய 20 செயற்களை உடையது திருக்கோத்தும்பி என்னும் பதிகம். கோத்தும்பி என்பது அரசவண்டு. தேனையும் நறுமணத்தையும் நாடிச் சொல்லும் இயல்புடையது. அது ஆன்மாவையே வண்டாக உருவகப்படுத்தி அடிகள் பேசுகிறார். இவ்வண்டினை அழைத்து ஆனந்த கூத்தன் தேனார் கமலமே சென்று ஊது என பணிக்கின்றார். இப்பகுதி மனத்திற்கு பெரிதும் அமைதி தரவல்லது. பரபரப்பு ஒடுங்கி உள்ளத்தை குளிரச் செய்வது. அரசவண்டே, கண்ணப்பரை போன்ற ஒப்பற்ற அன்பில்லாமையை என்னிடத்தில் கண்டபின்னரும் என் அப்பன் என்னையும் ஆண்டு கொண்டான். நன்னறி உடையவனாக என்னை ஆக்கி என்னை வா என்று அழைத்தான். அத்தகைய மேலான கருணையுடைய நீரணிந்த பெருமானின் திருவடிகளில் சென்று இனி ஊதுவாயாக என நெஞ்சுருகி பாடுகிறார். இதோ அப்பாடல். கண்ணப்பல் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபில் கண்ணப்பல் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபில் அன்பில்மை கண்டபில் என்னப்பல் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே என்னையும் ஆட்கொண்டு அருளி என்னப்பல் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற பால் கருணை என்னை வாவென்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி வண்ணப் பணித்து என்னை வாயல்தவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி சென்றுதாய் கோத்தும்பி. வானார் பிரான் தானே வந்து என்னை ஆண்டிலனேல் நான் யார்? என் உள்ளம் யார்? ஞானங்கள் யார்? என்னை யார் அறிவார்? என்று உள்நெக உருகிய மணிவாசக பெருமான் அரசவண்டினை அழைத்து ஈட்டி வைத்த செல்வம், பெண்டிர், மக்கள், குலம், கல்வி என்னும் சுயநல பித்தம் கொண்ட இவ்வுலகிலே பிறப்பு இறப்பு என்னும் மனவிகாரத்தின் கலக்கத்தை தெளியச் செய்த ஞான வடிவமாகிய இறைவனின் திருவடி மலர்களுக்கே சென்று இனி ஊதுவாயாக என வேண்டுகிறார். வைத்த நிதி, பெண்டிர், மக்கள், குலம், கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. அரசவண்டே, என்னையும் ஒரு பொருளாக்கி இவ்வுலகில் நன்றாக நிலைபெற வைத்து கீழான என்னை சிவிகையிலே ஏற்றி வைத்து பெருங்கருணை செய்த என் தந்தையை, என் தந்தைக்கும் தாய்க்கும் தலைவனை நீ சென்றடைந்து அவன் திருவடி மலர்களில் ஊதி இனி நீயும் பயன்பெறுக என்று உருகி வேண்டுகிறார். இதோ அப்பாடல். ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கபடு விட்டு ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கபடு விட்டு நன்றாக வைத்தல்னை ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கபடு விட்டு நன்றாக வைத்தல்னை நாய் சீவிகை ஏற்றுவித்த ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கபடு விட்டு நன்றாக வைத்தல்னை நாய் சீவிகை ஏற்றுவித்த நன்றாக வைத்தல்னை நாய் சீவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்குள் என் தாதை தாதைக்குள் எம்மனைக்கும் தம்
தம்பெருமான் எம்மனைக்கும் தம்பெருமான் எம்மனைக்கும் தம்பெருமான் எல் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி எந்தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே செல்றுதாய் கோத்தும்பி சென்றுதாய் கோத்தும்பி ஒன்றுதாய் கோத்தும்பி குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி அரசவண்டே, இவன் கள்வன், இவன் கொடியவன், இவன் கீழானவன் என்றெல்லாம் கருதி இறைவன் என்னை கழிக்கவில்லை. அவன் அருள் வள்ளல். அவன் நாளுக்கு நாள் என் மனத்தினுள்ளே மெல்ல மெல்ல புகுந்து அங்கேயே கலந்து மறைந்தான். என் மனத் துன்பங்கள் ஒன்று கூட விட்டு போகாமல் ஒழித்து தெளிவு தந்தான். அத்தகைய பெருங்கருணையாளனின் மலரடிகளில் சென்று ஊதி துன்பம் ஒழித்து நிறைந்த பயன் பெறுவாயாக என்று வேண்டுகிறார். கள்வன், கொடியன், கலதி இவன் எண்ணாதே, வள்ளல் வர வர வந்து ஒளிந்தான் என் மனத்தே உள்ளத்து உறுதுயிர். ஒன்று ஒளியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி. மணிவாசக பெருமான் பாடிய திருக்கோத்தும்பி பதிகம் நம் மன அலைகளையெல்லாம் ஒடுக்கி சித்தத்தை தெளிவித்து சிவனோடு ஐக்கியப்படுத்துகிறது. மணிவாசகர் தில்லையிலே அருளிய 20 திருப்பாடல்களை உடையது திருச்சாழல் பதிகம். சாழல் என்பது கைகொட்டி ஆடும் மகளிர் விளையாட்டு, வினாவிடையாக அமைவது. இது இக்காலத்து வழங்கும் ஏசல் பாட்டுக்களை போன்றது. இங்கு சிவபெருமானை பற்றி வழங்கும் பல புராணக் கதைகளின் செய்திகளை ஒரு பெண் இகழ்ந்து கூறுவதாகவும், மற்றொரு பெண் அச்செய்திகளின் உட்கருத்தான உண்மைகளை எடுத்து உரைத்து புகழ்வதுமாக அமைந்து பல சமய உண்மைகளையும் தத்துவத்தையும் எளிமையாக எவரும் தெரிந்து கொள்ளும் முறையில் எடுத்துக் கூறப்பெற்றுள்ளது. தில்லையில் புத்தர்களை வாதில் வென்றபோது ஈழத்து அரசன் மகளாகிய ஊமை பெண் இறை அருளால் பாடியதாகவும், அப்பாட்டுக்களின் கருத்துக்களை மணிவாசகர் சாழல் விளையாட்டில் அமைத்து பாடியதாகவும் கூறுவர். பெண்ணொருத்தி இறைவனது பெருமைகளை இகழ்வது போல பேசுகிறாள். ஏடி, காட்டிலுள்ள புலித்தோலே அவனது ஆடை, தலை ஓடே அவனது உண்கலம், மயானமே அவன் வாழுமிடம். இப்படி இருக்கும்போது யார்தான் அவனுக்கு ஆட்படுவார்கள் சொல்லடி என வினவுகிறாள். அதற்கு மற்றொருத்தி அவளது இகழ்ச்சிக்கு அமைதி கூறி புகழ்ந்துரைக்கிறாள். அவன் அப்படிப்பட்டவன்தான் என்றாலும் திருமாலும் பிரம்மனும் வானவர் தலைவனான இந்திரனும் அவனுக்கு வழி வழியாக ஆட்பட்டு அடியவர்களாக உள்ளார்கள் என்பதை கேட்டறிக என்று விடைகூறி சிவலோகநாதனின் அடியாராவது பெறுதற்கரிய பேரு என்னும் உட்கருத்தினை உணர்த்துகிறார். இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இதில் இன்று இடம்பெற்றது 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் திருவாசகம். விளக்கம் தந்தவர் முனைவர் ராம சண்முகம் அவர்கள். பாடல்களை பாடியவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.